ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 பட்டை சேர்த்துக்கிறேன். நறுக்கிய குடைமிளகாய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், கார்ன், பட்டாணி இது 3 வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரைஸில் உப்பு சேர்த்து வடிச்சுக்கிறதால இப்போது காய்கறிக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன், பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் எண்ணெய், கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிச்சிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கையால் உடச்சி பார்த்தா உடையணும், ஆனால் மசியக்கூடாது. அந்த பதம் வரைக்கும் உடச்சிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்முடைய சுவையான கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய போனஸ் சேனல் 27 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.